வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வெஜிடபிள் கூட்டு செய்ய போகிறேன். இது சாதம், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 10லேருந்து 12 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, இது மூணையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சீல் தேங்காய், அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, இந்த கூட்டு கெட்டியாகிறதுக்காக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 மிளகு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்ச காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டும் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொலைய வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் வேக வச்சு எடுத்த காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இதை கலந்த பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்த பிறகு 1/4 கப் தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போது 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கிறோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வத்துற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. 4 நிமிஷம் ஆச்சு. சூப்பரான வெஜிடபிள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.